ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வந்துட்டு தன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்க விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க இறங்கியிருக்காரு. காரணம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், அஇஅதிமுகவில் சலசலப்பு வந்துகிட்டு இருக்கு. தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதை அப்படின்றது காட்டுறதுக்காகத்தான் உடனடியாக செங்கோட்டையனெல்லாம் நீக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அம்மா மாதிரியே நானும் அதிரடியாக பண்ணுவேன், அரசியல் ஞானி அப்படின்றதெல்லாம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த விளைவாகத்தான் தற்போது விஜய் பேசின விஷயத்துக்கு, அதாவது விஜய் பேசினது எப்போவோ பேசிட்டார் இந்த விஷயத்த. என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் வந்துட்டு இப்போ ரெண்டு பேருக்கு தான் போட்டி, டிவிகே மற்றும் வந்துட்டு டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாரு விஜய். இது நடந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்று அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா தமிழகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு கட்சிக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரெண்டு கட்சி டிவிகேவே கிடையாதுங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் சொன்னது உண்மை தான். ஆனால் எதுக்காக இதை வந்துட்டு ஒரு 10-15 நாள் கழித்து சொல்கிறாரு அப்படின்றதான் வந்துட்டு சுத்தமாக புரியவே இல்லை. வாட் எவர் இட் இஸ், அதாவது வந்துட்டு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது, மேலும் வந்துட்டு பல நிர்வாகிகள் ராஜினாமா செஞ்சிருக்குது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பரப்புரையை கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்கு. மேலும் கொஞ்சம் அதிரடியை காட்டுறானா தான் அவர் வந்துட்டு இப்போ பொலிட்டிக்கலில் வந்துட்டு இன்னும் ஆழமான தலைவராக நிற்க முடியும் அப்படின்ற காரணத்துக்காக இப்படிப்பட்ட பதிலடிகள் எல்லாம் இறங்கியிருக்காரு. முதல் பதிலடி விஜய்க்கு கொடுத்துருக்காரு. இன்னும் என்னெல்லாம் பேச போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.